ஓம் சாந்தி. நவம்பர் 19, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சதா நினைவு செய்தல் என்னும் தூக்கு மேடையில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே ஆத்மாக்களாகி நீங்கள் நிஜ தங்கம் ஆகுவீர்கள். கேள்வி: உங்கள் குற்றப்பார்வையை உடனடியாக மாற்றுகின்ற சக்தி எது? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் என்னும் சக்தியை பெறும்பொழுது குற்றங்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன. தந்தையின் ஸ்ரீமத்: குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சகோதரர்களும் சகோதர சகோதரிகளும் ஆவீர்கள். உங்களுடைய கண்கள் ஒருபொழுதும் குற்றமானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் நினைவின் போதையில் அமர்ந்திருக்க வேண்டும். அற்புதம், அற்புதமான பாக்கியம். கடவுளே எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவ்வாறு நினைக்கும் போது நீங்கள் போதையில் நிலைத்திருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தையும் ஓர் ஆத்மாவே என்பதும், அவர் சம்பூர்ணமானவர் என்பதும், அவர் மீது எந்த துருவும் ஒருபோதும் இருக்காது என்பதும் குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். தன்னிடம் துரு இருக்கின்றதென ஸ்ரீ பாபா கூறுவாரா? நிச்சயமாக இல்லை. இந்த தாதா முழுமையாக துருவினால் மூடப்பட்டிருந்தார். தந்தை அவரினுள் பிரவேசித்துள்ளதால் அவர் அந்த உதவியை பெறுகின்றார். 5 விகாரங்கள் என்ற துருவினை தங்கள் மீது கொண்டிருப்பதனால் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதே பிரதான விஷயமாகும். தந்தையை நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு துருவானது தொடர்ந்தும் அகன்றுவிடும். நீங்கள் பிறவி பிறவியாக பக்தி மார்க்க கதைகளை கேட்டு வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற விஷயங்கள் முற்றிலும் தனித்துவமானவை. நீங்கள் இப்பொழுது ஞான கடலிடமிருந்து இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் புத்தியில் ஓர் இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டுள்ளீர்கள். வேறெந்த ஓர் ஆன்மீக ஒன்று கூடலிலும் எவ்வித இலக்கோ குறிக்கோள்களோ இருப்பதில்லை. நாடக திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் கடவுளை சர்வ வியாபி என வெறுமனே கூறியவாறு தொடர்ந்தும் அவரை இகழ்கின்றார்கள். இது ஒரு நாடகம் என்பதையோ, படைப்பவரும் இயக்குனரும் நாடகத்தால் கட்டுண்டுள்ளார்கள் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர் சர்வ சக்திவான் என்று நினைவு கூறப்பட்ட போதிலும் அவரும் நாடகத்தின் பாதையிலேயே நகர்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். பாபாவே வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவாகிய என்னுள் பதியப்பட்டுள்ள அழிக்க முடியாத பாகத்திற்கு ஏற்ப நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளவை. இப்பொழுது அதி மேன்மையான இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆக வேண்டும். இவை கடவுளின் வாசகங்களாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து இந்த லட்சுமி நாராயணரை போல் ஆக வேண்டும். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆக வேண்டும் என்று எந்த ஒரு மனிதராலும் கூற முடியாது. நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு, அதாவது சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவியாக பல கதைகளை கேட்டு வந்திருந்தாலும் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சொர்க்கத்தில் உண்மையாக லட்சுமி நாராயணருடைய ராஜ்யமே இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது இப்பொழுது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு திரிமூர்த்தியை பற்றியும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. சத்திய யுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது. வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. அந்த தர்மம் இப்பொழுது இல்லை. அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். இது ஒரு பல்கலைக்கழகம். குழந்தைகளாகி நீங்கள் உங்களுடைய நடத்தைகளை இங்கே மாற்ற வேண்டும்.
5 விகாரங்களும் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் தேவர்களின் முன்னிலையில் நின்று பாடுவதுண்டு. நீங்கள் சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள். நாங்கள் பாவிகள். பாரத மக்களே தேவர்களாக இருந்தார்கள். சத்தியுகத்தில் லட்சுமியும் நாராயணனும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது கலியுகத்தில் அவர்கள் பூஜிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த சதோப்பிரதான் ஆத்மாக்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சரீரங்களும் சதோப்பிரதானம் ஆனவையாக இருந்தன. ஆத்மாக்கள் எவ்வாறோ அவ்வாறே நகைகளும் இருக்கின்றன. தங்கத்தினுள் கலப்படம் கலக்கப்படும் பொழுது அதன் பெறுமதியும் அதிக அளவு குறைகின்றது. உங்களுடைய பெறுமதியும் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய பெறுமதி இப்பொழுது அதிக அளவு குறைந்து விட்டது. நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு யோகம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு துரு அகற்றப்படுவதுடன் தந்தை மீதான உங்கள் அன்பு தொடர்ந்தும் அதிகரிப்பதுடன் நீங்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். பாபா உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார், குழந்தைகளே, நாள் முழுவதும் நீங்கள் எந்த அளவு நேரம் நினைவில் இருந்தீர்கள் என்ற அட்டவணையை வைத்திருங்கள். நினைவு யாத்திரை என்னும் சொற்பதம் சரியானது. நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்கள் துரு அகற்றப்பட்டு உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும். இந்த வழிகாட்டிகள் உங்களை யாத்திரையில் பௌதிகமாக அழைத்து செல்கிறார்கள். இங்கே ஆத்மாக்களாகி நீங்களே யாத்திரையில் இருக்கின்றீர்கள். நாடக சக்கரம் முடிவிற்கு வருவதால் நீங்கள் பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த உலகம் மிகவும் அழுக்கானது என்பது உங்களுக்கு தெரியும். எவரும் கடவுளை அறிந்ததும் இல்லை, அவரை அறிந்து கொள்ள போவதும் இல்லை. இதனாலேயே கூறப்படுகிறது, விநாச நேரத்தில் சிலருக்கு அன்பற்ற புத்தி உள்ளது. அவர்களுக்கு இந்த நரகம் சொர்க்கத்தை கொண்டுள்ளது. இந்த விஷயங்கள் அவர்கள் புத்தியில் பதிவதில்லை. இந்த ஞானத்தை கடைவதற்கு குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு ஏகாந்தத்தில் இருப்பது அவசியம். உங்களுக்கு இங்கே அதிக அளவு ஏகாந்தத்தில் இருக்க முடியும். இதனாலேயே மதுபன் புகழப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். கடவுள் ஷரீரங்களை கொண்ட ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் முன்னைய சக்கரத்தில் கற்பித்தலை கொடுத்ததை போன்றே எங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்வி அல்ல. அவர் ஒரு சிறு குழந்தை. அவர் ஓர் ஆத்மா. இவர் பரமாத்மா ஆவார். முதல் இலக்க ஆத்மாவாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இறுதி இலக்கத்தவர் ஆகியதால் அவருடைய பெயர் மாற்றம் அடைகிறது. அவருடைய பல பிறவிகளின் இறுதியில் அவருடைய பெயர் நிச்சயமாக வேறுபட்டதாகவே இருக்க வேண்டும். இவர் தாதா லேக்ராஜ் என்று அழைக்கப்பட்டார். இது இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். தந்தை கூறுகின்றார், நான் இவரினுள் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். தந்தை நிச்சயமாக எவரேனும் ஒருவரினுள் பிரவேசிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மாத்திரமே இதை கற்கின்றீர்கள். இந்த ஞானம் சத்தியுகத்தில் இருக்க முடியாது. அங்கே வெகுமதி மட்டுமே உள்ளது. தந்தை சங்கமயுகத்தில் வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். பின்னர் நீங்கள் உங்கள் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்ற காலம் இதுவே ஆகும். எனவே குழந்தைகளாகி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. மாயை உங்களை மிக கவனக்குறைவானவர்கள் ஆக்கும் பொழுது அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தை உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். அப்பொழுது உங்களுடைய பாக்கியத்தில் பெரும் வித்தியாசம் ஏற்படுகிறது. சிலர் சித்தி அடைகிறார்கள், சிலர் சித்தி அடைவதில்லை. இரட்டை கிரீடதாரிகள் ஆகுவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யவே வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் இருக்கலாம். குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் பௌதீக தந்தையுடனான கடன்களை தீர்க்க வேண்டும். நீங்கள் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நடப்பவராக இருக்க வேண்டும். இவ்வுலகில் அனைத்துமே சட்டத்துக்கு புறம்பானவையாகவே இருக்கின்றன.
மிக மேன்மையானவர்களாக இருந்த நீங்கள் தொடர்ந்தும் கீழ் இறங்கி வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். நீங்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், அதாவது டிகேஸ் ஆவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆகையால் குற்றப்பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. தந்தை உங்களுக்கு இந்த தந்திரத்தை கூறுகின்றார். பாபா பாபா என்று நீங்கள் அனைவரும் தொடர்ந்து கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் சகோதர சகோதரிகள். நீங்கள் அனைவரும் கடவுளை பாபா என அழைக்கின்றீர்கள். தாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என ஆத்மாக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஷரீரத்தில் இருக்கும்போது அவர்கள் சகோதர சகோதரிகள். ஆகவே ஏன் குற்றப்பார்வை இருக்க வேண்டும்? நீங்கள் இவற்றை பெரிய ஒன்று கூடல்களில் விளங்கப்படுத்தலாம். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலம் படைப்பு படைக்கப்படும் போது நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகின்றீர்கள். வேறு எந்த உறவு முறையும் இல்லை. நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதால் எவ்வாறு நாங்கள் விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருப்பதுடன் சகோதர சகோதரிகளுமாக இருக்கின்றோம். இக்கண்களே பெரிதும் ஏமாற்றுகின்றன என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். கண்கள் நல்ல பொருள் ஒன்றை பார்த்தவுடனேயே இதயம் அதை பெற வேண்டுமென விரும்புகிறது. கண்கள் எதையுமே பார்க்காது விட்டால் ஆசைகள் எதுவுமே இருக்காது. இந்த குற்றப்பார்வை மாற்றப்பட வேண்டும். சகோதரர்களும் சகோதரிகளும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. அப்படியான பார்வை அகற்றப்பட வேண்டும். மூன்றாவது கண்ணாகிய ஞான கண் இருக்க வேண்டும். அரை கல்பமாக உங்களுடைய கண்களிலேயே நீங்கள் அனைத்தையும் செய்தீர்கள். இப்பொழுது தந்தை கேட்கின்றார், துரு அனைத்தையும் எவ்வாறு அகற்ற முடியும்? தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாங்கள் துரு பிடித்தவர்கள் ஆகிவிட்டோம். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அவர் மீது அதிக அளவு அன்பு இருக்கும். நினைவின் மூலமே அன்பு ஏற்படுத்தப்படுகிறது, கல்வியின் மூலம் அல்ல. இது பாரதத்தின் புராதன யோகமாகும். இதன் மூலமே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகி வீடு திரும்புவீர்கள். சகோதரர்கள் அனைவருக்கும் அவர்கள் தந்தையின் அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும். சர்வ வியாதி என்ற கருத்தினால் அனைவரும் கீழே மிகுந்த விசையுடன் வீழ்ந்து விட்டார்கள். நாடகத்திற்கு ஏற்ப இப்பொழுது இதுவே உங்களுடைய பாகம் என தந்தை கூறுகின்றார். ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும். முன்னைய சக்கரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்தீர்களோ அதையே நீங்கள் நிச்சயமாக மீண்டும் செய்வீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். பலர் உங்கள் கண்காட்சிகளை பார்க்க வருவார்கள். இது இறை பணியாகும். இது அசரீரியான இறை தந்தையின் பணியகம், இறை பணியகம். மக்கள் கிறிஸ்துவ பணியகம், பௌத்த பணியகம் போன்றவற்றை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவோ அசரீரியான கடவுளின் பணியகம். அசரீரியானவர் நிச்சயமாக ஒரு ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். அசரீரி ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடன் வசித்து வந்தீர்கள். இந்த நாடகம் எவ்வாறு என்பது எவருடைய புத்தியிலும் இல்லை. ராவணனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் அன்பற்ற புத்தியையே கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தை மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரே ஒருவரே அன்று வேறு எவரும் இல்லை என நீங்கள் சத்தியம் செய்தீர்கள். நீங்கள் பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும். இதற்கு அதிக அளவு முயற்சி தேவைப்படுகிறது. இது தூக்கு மேடையில் ஏறுவது போன்றதாகும். தந்தையை நினைவு செய்வதென்பது தூக்கு மேடையில் ஏறுவது போன்றதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தை மறந்து நினைவை கொண்டிருப்பதன் மூலம் தந்தையிடம் செல்ல வேண்டும். தந்தையை நினைவு செய்வதே அத்தியாவசியமானதாகும். வேறு எவ்வாறு துருவை அகற்ற முடியும்? சிவ் பாபாவே கற்பிக்கின்றார் என்ற உள்ளார்ந்த சந்தோஷம் குழந்தைகளாக உங்களுக்கு இருக்க வேண்டும். வெளியே உள்ளவர்கள் இதை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்பார்கள். ஏனெனில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையே கடவுளென நம்புகிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யத்திற்குள் செல்வீர்கள் என்னும் சந்தோஷத்தை அதிகம் கொண்டுள்ளீர்கள். நாங்களும் இளவரசர்களும் இளவரசிகளும் ஆக முடியும். அவரே முதலாவது இளவரசராவார்.
அவர் புதிய வீட்டில் வசிக்கின்றார். தாமதமாக பிறப்பு எடுக்கின்ற குழந்தைகளும் பின்னர் வருவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சொர்க்கத்தில் பிறப்பெடுப்பார்கள். நீங்களும் சொர்க்கத்தின் இளவரசர்கள் ஆக முடியும். அனைவராலும் முதல் இலக்கத்தை கோர முடியாது. மாலையும் வரிசை கிரமமாகவே உருவாக்கப்படும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை அதிக அளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காகவே இங்கே வந்துள்ளீர்கள். இதுவே சத்திய நாராயணனின் கதையாகும். இதுவே சத்திய லக்ஷ்மியின் கதையும் ஆகும் என்று எவராவது கூறுவதை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை நேசிக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு தொட்டிலில் இட்டு ஆட்டுகிறார்கள். ஏன் ராதையை அவ்வாறு செய்வதில்லை? நாடகத்தின்படி அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. ராதையும் அவருக்கு சமமானவர். ஆனால் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அதிக அளவு அன்பு செலுத்தப்படுகிறது? நாடகத்தில் அவருடைய பாகம் அத்தகையது. புத்திரர்களே எப்பொழுதும் அதிகமாக நேசிக்கப்படுகிறார்கள். ஒரு லௌகிக தந்தை புத்திரர்களை பார்ப்பதில் அதிக அளவு சந்தோஷம் அடைகின்றார். ஒருவருக்கு ஒரு புத்திரன் இருக்கும் பொழுது அவர் அதிக அளவு சந்தோஷம் அடைகின்றார். அவருக்கு ஒரு புத்திரி இருக்குமாயின் அவர் தொடர்ந்தும் திணறுவார். சிலர் அவளை கொல்லவும் செய்வார்கள். ராவணனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்களது நடத்தையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் பாடுகின்றீர்கள், நீங்களே சகல பண்புகளும் நிறைந்தவர்கள். நாங்கள் பண்புகள் அற்றவர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்போது மீண்டும் பண்புகள் உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் எண்ணற்ற முறை உலக அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் அதிக அளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓஹோ, சிவ பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். இதை பற்றி அமர்ந்திருந்து சிந்தியுங்கள். கடவுள் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அற்புதமான பாக்கியம், அற்புதம். இப்படியாக எண்ணுவதனால் நீங்கள் மிகவும் போதையுடையவர்கள் ஆக வேண்டும். அற்புதம், அற்புதமான பாக்கியம். நாங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டோம். பாபாவை மாத்திரமே நாங்கள் நினைவு செய்வோம். நாங்கள் தூய்மையை கிரகிக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு ஆகுவதால் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றோம். இதுவும் மன்மனாபாவாகும். பாபா இவ்வாறே எங்களையும் ஆக்குகின்றார். இது ஒரு நடைமுறை அனுபவம் பற்றிய விஷயமாகும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஆலோசனை கூறுகின்றார். உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். ஏகாந்தத்தில் இருந்து உங்களுடனேயே பேசுங்கள். இந்த பதக்கத்தை பேட்டரி உங்கள் இதயத்தில் அணியுங்கள். கடவுளின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நாங்கள் இவ்வாறு ஆகின்றோம். அதை பாருங்கள். அதன் மீது தொடர்ந்தும் அன்பு செலுத்துங்கள். பாபாவின் நினைவை கொண்டிருப்பதனால் நாங்கள் இவ்வாறு ஆகின்றோம். பாபா, இது உங்கள் அற்புதமே. பாபா, நீங்கள் எங்களை உலக அதிபதிகள் ஆக்குவீர்கள் என்பதை நாங்கள் முன்னர் அறிந்திருக்கவில்லை. தீவிர பக்தி செய்பவர்கள் ஒரு காட்சியை பெறுவதற்காக தங்களுடைய கழுத்தையே வெட்டி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி செய்வதனால் மாத்திரம் அவர்கள் ஒரு காட்சியை பெறுவார்களா? அத்தகைய பக்தர்களை மாத்திரம் கொண்டதே பக்தர்களின் மாலையாகும். பக்தர்களுக்கும் மரியாதை உண்டு. கலியுகத்து பக்தர்கள் சக்கரவர்த்திகளை போன்றவர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்போது எல்லையற்ற தந்தை மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. உங்களுடைய இணைப்பு மிக தெளிவானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் 84 பிறவிகள் முடிவிற்கு வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுது தந்தையின் கட்டளைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். காமமே கொடிய எதிரியாகும். நாங்கள் காமத்தினால் தோற்கடிக்கப்படக்கூடாது. நீங்கள் அதனால் தோற்கடிக்கப்பட்டால் வருந்த நேரிடுவதுடன் பின்னர் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் எலும்புகள் முற்றிலும் நொறுக்கப்பட்டுவிடும். மிக தீவிர தண்டனை பெறப்படும். உங்கள் துரு அகற்றப்படுவதற்கு பதிலாக நீங்கள் மேலும் துரு பிடித்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். உங்களால் யோகம் செய்ய முடியாதிருக்கும். நினைவில் நிலைத்திருப்பது மிக கடினமாக இருக்கும்.
முழு நேரமும் பாபாவின் நினைவில் இருப்பதாக சிலர் பொய்யான கதைகளை கூறுகிறார்கள். எனினும் இதை அவர்களால் செய்ய முடியாது என்பது பாபாவிற்கு தெரியும். மாயை இதில் பல புயல்களை உருவாக்குகின்றாள். சிலர் தம்மை தொந்தரவு செய்யும் கனவுகளையும் காண்கிறார்கள். இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. சிறு குழந்தைகளாலும் அதை விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் நினைவு யாத்திரையிலேயே பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்கள் அதிகளவு சேவை செய்கின்றீர்கள் என நினைத்து சந்தோஷம் அடையாதீர்கள். நீங்கள் உங்கள் நினைவின் மறைமுகமான சேவையை தொடர்ந்தும் செய்ய வேண்டும். சிவ பாபாவின் ஒரே ஒரு புத்திரனாக இருக்கின்ற போதையே அவருக்கு உள்ளது. பாபா உலகத்தை படைப்பவர். ஆகவே நிச்சயமாக நான் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுவேன், நான் இளவரசன் ஆகப் போகின்றேன் என்னும் உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் குழந்தைகளாகிய உங்களை போன்று என்னால் அதிக அளவு நினைவில் இருக்க முடியவில்லை. பாபா பல விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது. முக்கியஸ்தர்களுக்கு பாபா அதிக அளவு விருந்துபச்சாரம் செய்கின்றார் என நினைத்து குழந்தைகளாகிய நீங்கள் ஒருபொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்காவது நன்மை அளிப்பதற்காக பாபா அவரவருடைய நாடியை பார்த்து அதற்கு ஏற்ப அவர்களுடன் தொடர்பு கொள்வார். ஒவ்வொரு மாணவரையும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது ஆசிரியருக்கு தெரியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதை குறித்து எவ்வித சந்தேகமும் இருக்கக்கூடாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய பாடம் 1. ஏகாந்தத்தில் அமர்ந்து உங்களுடனேயே பேசுங்கள். உங்கள் ஆத்மா மீதுள்ள துருவை அகற்றுவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். 2. எதிலும் சந்தேகமோ பொறாமையோ கொள்ளாதீர்கள். உங்கள் உள்ளார்ந்த சந்தோஷத்தை தேடுங்கள். உங்களுடைய மறைமுகமான சேவையை தொடருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக மாறுகின்ற உங்கள் பாகத்தை நடைமுறையில் நடிக்கின்ற ஒரு துறவியாகவும் மேன்மையான பாகியசாலி ஆத்மா ஆகவும் ஆகுவீர்களாக. எதிர்காலத்தில் உலக சக்கரவர்த்தி ஆகுபவர் ஓர் அருள்பவராக இருப்பதை போன்றே அருள்பவர் என்ற உங்கள் சமஸ்காரங்கள் இப்போது வெளிப்படட்டும். வேறு யாரோ ஒருவரிடமிருந்து சத்கதி கிடைத்தாலே நான் ஒருவருக்கு சத்கதி கொடுப்பேன் என என்றுமே நினைக்காதீர்கள். நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசர்கள் ஆகுபவர்கள் என அறியப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்பவர்கள் என்ற எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் எந்த தற்காலிக ஆசைகளுக்காகவும் யாசிப்பவர் அல்ல. யாசகர்களாகிய நீங்களே சம்பூர்ணமான ரூபங்கள் ஆகுவீர்கள். இப்பொழுது யாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்களாக மாறுகின்ற பாகங்களை நடைமுறையில் நடிப்பவர்களே சதா துறவுகளும் மேன்மையான பாகியத்தை கொண்டிருப்பவர்களும் ஆவார்கள். துறவரத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பாகியத்தை நீங்கள் எக்காலத்திற்காகவும் உருவாக்கிக் கொள்கின்றீர்கள். ஸ்லோகம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பற்றற்ற பார்வையாளர் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. உங்கள் ஷரீரமற்ற ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்வதற்கு உங்கள் எண்ணத்திலும் கூட சூட்சுமமாக கூட எதன் மீதும் உங்களுக்கு எந்த பற்றும் இல்லாதிருக்கட்டும். எந்த ஒரு உறவினர்கள் அல்லது தொடர்பில் உள்ளவர்கள் மீது அல்லது எவரது சிறப்பியல்கள் மீதும் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த சிறப்பியல்பின் மீதேனும் உங்களுக்கு எந்த பற்றும் இருக்குமாயின் அந்த பற்று பந்தனங்களை உருவாக்கி உங்களை ஷரீரமற்றவராக அனுமதிக்காது. ஓம் சாந்தி.